இப்போ மார்க்கெட்லயே ஸ்பெக்ஸ் மார்க்கெட்ல எப்படி வந்து ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த போலரைஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று 7 பெனிஃபிட் இருக்குது. அது லைவாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லாருமே வந்து கண்ணாடினாலே வந்து நம்ம சென்னையில் பாரிஸ் தான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு நினைப்பாங்க. பட் கிட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்பெக்ஸ் போட்டுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப டவுட்டு. ஸோ அவங்களெல்லாம் அட்ராக்டிவாக கவர் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? பாலிகார்பனேட்ன்ற சொல்கிறது வந்து ஸ்பெஷலாக வந்து பெரியவங்களுக்கு வரும். அது வந்து ஃப்ரேம்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெறும் ஃப்ரேம் மட்டும் தெரியும் 3 அதுக்கு தான் அந்த. இப்போ இந்த டைட்டன் ரேபன்லாம் அவங்க ஷாப்லேயே நான் வாங்கும் போது எனக்கு வாரண்டிலாம் கிடைக்கும். அங்கே எப்படி வந்து உங்களுக்கு வாரண்டியில் கிளைம் பண்ணி தராங்களோ சேம் கான்செப்ட் நம்மளும் பண்ணி தரோம். ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டி நகரில் இருக்கக்கூடிய சிவா ஆப்டிகல்ஸுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் குவாலிட்டியில் சூப்பரான ஆஃபரில் இங்கே நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய கிளியரான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார். வணக்கம் மேம். உங்கள் ஷாப்பில் என்ன சார் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம சிவா ஆப்டிகளோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்லேயே ஸ்பெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி வந்து ட்ரெண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வர கான்செப்ட் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ். இது எல்லாமே இது ஒரு ஃப்ரேமுக்கு 3 கிளிப்ஸ் வருது இல்லையா. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போலரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போலரைஸ்ன்றது என்னென்னா டே டிரைவிங்க்கு சன்லைட்டோட கிளார் அடிக்கிறத வந்து ஃபுல்லாக கட் பண்ணி தரது தான் இந்த கான்செப்ட்டுக்கு இந்த இது பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று தி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நைட்டில் வண்டி ஓட்டும் போது ஆப்போசிட் அடிக்கிற ஹைவிங் பீம் அந்த அடிக்கிற கிளாரை வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சொல்யூஷன் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த நைட் விஷன் கிளாஸ். இது ரொம்ப பெஸ்ட்டான லென்ஸ். இதுவும் ஒன்று வருது. இன்னொன்று வந்து ஸ்டைலிஷ் கிளாஸ் வருது டிண்டட்னு சொல்லிட்டு. இது பார்ட்டிவேர் கிளாஸ். டே டைமும் யூஸ் பண்ணலாம், நைட் டைமும் யூஸ் பண்ணலாம். போத் ஆஃப் த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்கள் பவர் என்ன பவர் இருந்தாலும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 3 அட்டாச்மெண்ட்ஸ் கிளிப்போடையே தந்துடுறோம். இது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸாக பண்ணித்தரோம். நம்ம சிவா ஆப்டிகளோட மெயின் ஸ்பெஷாலிட்டியான வைரல் ப்ராடக்ட்னு இது சொல்லலாம். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நமக்கு ஹையஸ்ட் சேல்ஸ் ஸ்பீக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் தான். இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பார்த்துட்டு வரவங்களுக்கு எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் தர முடியுமோ அந்தளவு கம்மியான ப்ரைஸில் நம்ம தரோம். மெயின் ஸ்பெஷாலிட்டியே கிளாஸஸ் வந்து வித்தின் ½ ஹவர்லேயே நம்ம தந்துடுவோம். அந்த அளவு உங்களுக்கு வந்து ½ ஹவர்ல நம்ம ரெடி பண்ணி தரது நம்ம சிவா ஆப்டிகளோட மெயின் ஸ்பெஷாலிட்டியில் 2வது இடத்துல நம்ம அது இருக்கும். சரிங்களா? என்ன மாதிரி ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மேம் மெயின் கிளாஸஸ் வந்து இந்த கிளிப் ஆன் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 1500 rupeesல இருந்து ஒரு கண்ணாடி தரோம் மேம். ஃப்ரேம், லென்ஸ், ஐ செக்அப் எல்லாமே சேர்த்து டிபெண்ட்ஸ். ஒரு மெட்டீரியலுக்கு காஸ்டிங் வந்து கொஞ்சம் மாறும். அதை நீங்க ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம் எந்த மாதிரி காஸ்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போலரைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று 7 பெனிஃபிட் இருக்கு. அது லைவாவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன்று வந்து 7 பெனிஃபிட் இருக்குது அந்த போலரைஸ் போகிறதுனால. ஒன்று வந்து கிளார் ரெடக்ஷன், ஐ ஸ்ட்ரெஸ் ரெடக்ஷன், இம்ப்ரூவ் விஷன் கிளாரிட்டி, பெட்டர் விஷுவல் கான்ட்ராஸ்ட், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் சன்ரேஸ், கலர் ஷார்ப்னஸ் கிளாரிட்டி, லைட் சென்சிட்டிவ். இது எல்லா ஃபீச்சருமே இந்த போலரைஸ் லென்சஸில் வருது. அதுவும் எக்கனாமிக்கல் ப்ரைஸாகவும் கிடைக்கும். வித் பவரோட போடும்போது பெனிஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் லைவாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் அதோட இது உங்ககிட்ட என்னென்ன டாப் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மேம் பிராண்டட்லேயே வந்து டைட்டன், ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி இருக்குது நம்ம இந்தியன் பிராண்ட்ஸு. இது தவிர்த்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேபான் இருக்குது, வாக் இருக்குது, ஓக்லின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆல் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஃப்ரேம்ஸ்லையும் இருக்குது நிறைய. இன்னொன்று லென்சஸும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பண்ணித்தரோம் மேம். இதே டைட்டன் ஐவேர், ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலையும் கிடைக்கும் ஜென்யூனா. பட் அதோட நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1500 rupeesலேருந்து ஃப்ரேம், லென்ஸ், ஐ செக்அப் எல்லாமே சேர்த்தே பண்ணித்தரும். நம்மளோட மெயின் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃப்ரீயாகவே ஐ செக் பண்ணி தந்துடும். எல்லாருக்குமே வித்தின் ½ ஹவர்லேயே கிளாஸஸும் தந்துடும். எல்லாருமே வந்து கண்ணாடினாலே வந்து நம்ம சென்னையில் பாரிஸ் தான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு நினைப்பாங்க. பட் பாரிஸ் மார்க்கெட்டோட அந்த ஹோல்சேல் ப்ரைஸை நம்ம டி நகர் ஸ்டோரில் சிவா ஆப்டிகளில் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இன்னொரு கான்செப்ட், சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக நம்ம ஷாப்க்கு விசிட் பண்ணுவாங்க.
பட் சென்னையில் இல்லை, இப்போ வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தந்துடுறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தந்துடுறோம். அந்த நம்பரில் வந்து நம்ம கேட்லாக்கே சென்ட் பண்ணுவோம். ஃப்ரேமில் எப்படி கேட்லாக் இருக்கோ அந்த ஃப்ரேமோட கேட்லாக் அனுப்பிட்டோம்னாக்கா அவங்க மாடல் செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி தந்துடலாம் மேம். ஷூரா. இப்போ அந்த டெலிவரி நான் எடுத்து அது எனக்கு பிடிக்கலன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக மேம், ஷூரா. 100% பிடிக்கிற மாதிரி மாடல்ஸ் தான் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணி தந்துடலாம் ஷூரா. நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி எல்லாமே மாடல்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அப்படி சப்போஸ் எனக்கு பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா கூட நம்ம மாற்றி கொடுத்துடலாம், அது நோ ப்ராப்ளம். இப்போ இந்த டைட்டன் ரேபன்லாம் அவங்க ஷாப்லேயே நான் வாங்கும் போது எனக்கு வாரண்டிலாம் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட வாங்கும் போது அந்த வாரண்டி கிடைக்குமா? அந்த வாரண்டியில் என்னெல்லாம்? சேம் மேம், அங்கே எப்படி வந்து உங்களுக்கு வாரண்டியில் கிளைம் பண்ணி தராங்களோ சேம் கான்செப்ட் நம்மளும் பண்ணி தரோம். நாட் இன் இந்தியன் பிராண்ட் மட்டும், நம்மளோட ஹோம் ப்ராடக்ட்க்கும் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. நம்ம டைட்டன்லேயும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராக்கும் இருக்குது, ஆல் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. பிரேக்கேஜ் வாரண்டியே நாங்கள் தருவோம் மேம். 1 yearக்குள்ளே எனி ப்ராப்ளம் ஆனால் ஃப்ரீயாக நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம், 0 காஸ்ட்டில் உங்களுக்கு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம தான் ஜென்யூனாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கிற மாதிரி தான் தருவோம். எனி ஃபால்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வரலாம். கிட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்பெக்ஸ் போட்டுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப டவுட்டு. ஸோ அவங்களெல்லாம் அட்ராக்டிவாக கவர் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? எஸ், அட்ராக்டிவ் கலெக்ஷன்ஸில் பார்த்தோம்னா நம்மகிட்ட கலர்ஃபுல் வெரைட்டிஸ் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது மேம். எப்படி வந்து பெரியவங்க வந்து ஸ்டைலாக வேணும் அப்படின்னு பார்ப்பாங்களோ அதோட அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து கிட்ஸுக்கு வரும். ஸ்டைலிங் மாடல்லையும் சரி, பேபிஸ்க்கும் சரி, இல்லை வந்து பாய்ஸ்க்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து கேர்ள் பேபிக்கும் பாய் பேபிஸ்க்கும் நம்மகிட்ட இப்போ காமிக்கிறது வீடியோக்கோசரம் கம்மியாக தான் காமிக்கிறோம். பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். லைவ்ல வரவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூனிக் ஸ்டைலில் கிடச்சிரும் உங்களுக்கு. இதோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரேம், லென்ஸ் எல்லாமே சேர்த்து 2 ஸ்பெக்ஸ் காம்போவாக 1500 rupeesலேருந்து 2 கண்ணாடியாக தரும் உங்களுக்கு. அதுவும் கிட்ஸுக்கு நார்மல் பவராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன் டே கூட இல்லை, ½ an hourலேயே நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அதே கஸ்டமைசபிள், சில பேர் பவர் வந்து கிட்ஸுக்கு வந்து ஹையர் பவராக இருக்கும், ரொம்ப திக்காக போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரினா கஸ்டமைஸ் பவர் தின்னாக செஞ்சு கொடுக்கறது. அந்த லென்சஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லென்சஸ் வேணும்னா அந்த லென்சஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி. அது வந்து நேரில் வரவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸிங் வேரியேஷன்ஸ் மாறும், குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அதெல்லாமே மாறும். அது நேரில் வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்மளோட லென்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரைஸிங்கும் கொஞ்சம் மாறும், தி பெஸ்ட் மெட்டீரியலாக கிடைக்கும். அது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸாகவும் தரலாம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸில் உங்களுக்கு. கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு ரொம்பவுமே கிளியராக சொன்னீங்க. இதை தாண்டி கிட்ஸுனாலே ரொம்ப துருன்னு இருப்பாங்க. அவங்க ஸ்பெக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களால அதை பத்திரமா பார்த்துக்க முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாச்சும் ப்ளே பண்ணும்போது கீழே விழுந்தாங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உடையிறதை தாண்டி அவங்களையும் அது சில டேமேஜஸ்லாம் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்கள ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும்? எஸ் மேம், ஆக்சுவலி என்னென்னா அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கான ஸ்பெஷலான ப்ராடக்ட்டே நம்மக்கிட்ட இருக்குது மேம். அது என்ன ப்ராடக்ட்னா அன்பிரேக்கபிள்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்ஸுக்கானது வந்து நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக் பண்ணிவிடுவாங்கன்ட்டு. இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாலிகார்பன் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. பாலிகார்பன் ஃப்ரேம்ன்றது அன்பிரேக்கபிளான பிளாஸ்டிக். இது உடஞ்சா கூட கம்பெனி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக மாற்றி கொடுப்பாங்க, 0 காஸ்ட்டில் உங்களுக்கு, வித் 1 year வாரண்டி ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சஜஸ்டபிளானது மேம் கிட்ஸுக்கு. பிளேயிங் டைம் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரினா இது பெட்டராக இருக்கும் உங்கள் ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்லேயும் நம்ம தந்துடுறோம். 2 ஃப்ரேம் 2 லென்ஸ் வித் ஐ செக் பண்ணிவிட்டு பவரோடையே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500ல் 2 கண்ணாடியாக வந்துடும். கம்ப்ளீட் பேக்கேஜ் ஸ்பெக்ஸ் 2ஆக வந்து தந்துடும் உங்களுக்கு. இதுலேயே கலெக்ஷன்ஸ் ஸ்டைல் மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு. கலர்ஸ்லேயும் நல்ல யூனிக் ஸ்டைலில் நிறைய மாடல் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃப்ரேம் ஓகே, பட் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து உடையாதா? கண்டிப்பாக உடையாது மேம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்தால்மிக் லென்சஸில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா அது வந்து ஃபைபர்லேயும் வருது, பாலிகார்பனேட் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு அட்வான்ஸ் மெட்டீரியல் வருது. இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து கீழே விழுந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லி உடையாது உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு அது உடஞ்சா கூட ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் மேம், டோன்ட் வரி. சரிங்களா? அந்த மாதிரி மெட்டீரியல் தான். பாலிகார்பனேட்ன்ற சொல்கிறது வந்து ஸ்பெஷலாக வந்து பெரியவங்களுக்கு வரும். அது வந்து ஃப்ரேம்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெறும் ஃப்ரேம் மட்டும் தெரியும் 3 அதுக்கு தான் அந்த பாலிகார்பனேட் மெட்டீரியல் அன்பிரேக்கபிளாக இருக்கிறதுக்கோசம் அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல் இப்போ போட போகிறது ஃபைபர்னால பிரேக்கேஜ் ப்ராப்ளமும் வராது. அப்படி வந்துருச்சுன்னா கூட ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சிவா ஆப்டிக்கலில் பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு.
இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நார்மல் ஸ்பெக்ஸை தாண்டி எக்ஸகன் பென்டகன் அந்த மாதிரி ஷேப்ஸில் தான் வந்து ஸ்பெக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த டைப்பில் உங்ககிட்ட இருக்கா? அந்த மாதிரி ஸ்டைல் மாடல்ஸ் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்குது மேம். இப்போ லேட்டஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டைல் மாடல்ஸ் தான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்டைலில் நிறைய வந்து மாடல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்டே இருக்காது மேம், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து யூனிசெக்ஸ் மாடல்ஸ் தான். மோஸ்ட்லி ஜென்ஸும் போடலாம், லேடிஸும் போடலாம். இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை காலேஜில் படிக்கிறவங்களா சரி, எல்லாருமே வந்து ஹெக்ஸகன் பென்டகன் அந்த மாதிரி ஷேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. இதிலே கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்மக்கிட்ட அப்டேட் ஆகிருக்கு. இதில் வந்து மெயினாக 2 டைப் வருது மேம். ஒன்று வந்து அந்த நோஸ் பட்ஸ் வருது. இந்த நோஸ் பட்ஸ் வந்து சில பேர் விரும்புவாங்க, அந்த நோஸ் பட் வச்சு போடுறது. சில பேர் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா மார்க் வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நம்மக்கிட்ட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஸ் வரதை இல்லாத மாதிரி கூட மாடல்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டோரில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வச்சுருக்கோம். மாடல்ஸ் வைஸ் உங்களுக்கு ஜென்ஸ்க்கும் இருக்குது, லேடிஸ்க்கும் இருக்குது. ரெண்டுமே யூனிசெக்ஸாக நம்ம வச்சுருக்கோம். இதுலேயே நிறைய யூனிக் ஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து கொஞ்சம் மிடில் சைஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷனாக அரைவலாக நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க. ரீசனபிள் ஹோல்சேல் காஸ்ட்டாக உங்கள் சேனல் பேர் சொல்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி தரலாம் தாராளமாக. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து பவர் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே தயக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடர்னான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவிங்க்கு மட்டும் வேணும், ஆனால் எனக்கு பவர் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட பவர் என்ன பவர் இருந்தாலும் இப்போ இது சன்கிளாஸஸ் மேம். இதே சன்கிளாஸில் உங்கள் பவர் எந்த இருந்தாலும் இதில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸாகவும் பண்ணி தருவோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 1800 ருபீஸில் ஃப்ரேமு வித் இதே கலரில் உங்கள் பவரு எல்லாமே சேர்த்தே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ப்ரிஸ்கிரிப்ஷன் சன்கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா எனக்கு நார்மலாக வேணாம், கொஞ்சம் பிராண்டடாக வேணும், கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா, இதுலேயே வந்து ஐடின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வருது, விண்டேஜ்ன்ட்டு இருக்குது, நோவான்ட்டு இருக்குது. அப்புறம் நம்ம வந்து ஜென்யூனாக அத்தரைஸ் டீலர் ரேபேனும் இருக்குது. ரேபேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வித் சர்டிஃபிகேட் ஸ்டோரோட, ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட்ஸ் வருது. அந்த டூப்ளிகேட் ஸ்டோரு அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சர்டிஃபிகேட்டோட தராங்க. இதுலேயே வந்து எல்லாமே ஜென்யூன் அத்தரைஸ் டீலர் தான். நம்ம வித் 1 year வாரண்டியோட வருது. உங்கள் பவர் வேணும்னா கூட உங்களுக்கு ரேபானில் கூட நீங்கள் செய்யணும்னாலும் செய்யலாம். அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைலுன்னு நீங்கள் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு. இதில் யூனிக் ஸ்டைலில் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று தான் இல்லை, நீங்கள் லைவாக நீங்கள் நேர்லேயும் பார்க்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் யூனிக் ஸ்டைலாக உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ 1 year ஒருத்தர் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரது உடஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட வராங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஐ செக்அப் பண்ணிட்டு அவங்களுக்கான ஸ்பெக்ஸ் கொடுப்பீங்களா, இல்லைனா அதே பவரில் கொடுப்பீங்களா? உங்களுக்கு வந்து அதே பவர் வேணும்னா கூட அதே பவர் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இதே பவர்லேயே போட்டுத்தாங்கன்னா அப்படியும் பண்ணலாம். இன்னொன்று இல்லைன்னா உங்களுக்கு ஐ செக்அப் பண்ணிவிட்டு அந்த நியூ ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரமும் நம்ம ரெடி பண்ணியும் தந்துடலாம் உங்களுக்கு. இப்போ என்ன கான்செப்டில் வந்து நம்ம செக் பண்ணுறோன்றதை உங்களுக்கே நம்ம செக் பண்ணி லைவாகவும் காமிச்சிடலாம். இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் எப்படி செக் பண்ணுறாங்களோ சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் வித் குவாலிஃபை ஆப்டோமெட்ரிஸ்டோட இங்கே செக் பண்ணுறோம். உங்களுக்கே லைவாக எப்படி செக் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறோம். சரிங்களா? கண்டிப்பாக.